அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரர் ஜோதிடம், அரியலூர் திருஞான ஜோதிடர். இந்த எண்கிட்ட தான் வார்த்தை அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளேன். ஆனால் இந்த ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே, கிரக அடிப்படையிலும், ஸ்தானத்து அடிப்படையில், நட்சத்திர அடிப்படையிலுமே ஜாதக பலன் உருவாக்கி நாம் சொல்லி கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண்ணிக்கை ஜோதிடம் நவக்கிரக வழியில் நான் உருவாக்கி இதை ஆய்வு செய்து இந்த வீடியோக்கள் மூலமாக, யூடியூப் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே. காளானுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 8, 5, 6 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ காளானுக்கு விதி எண் 1. அடுத்தது குடைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 9 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. குடை 3ஆம் எழுத்து பலன். அடுத்தது மணக்கோட்டைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 9, 7, 6, 2, 9 எல்லாம் கூட்டா 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ மணக்கோட்டையோட விதியின் 7. மணக்கோட்டை இந்த மணக்கோட்டையோட விதியின் 7. நல்ல விதி என்ன தான் வருகிறது மணக்கோட்டைக்கு. அதனால் அந்த மணக்கோட்டையோட விதியின் 7. அசைந்து 2 வார்த்தைகள். அந்த அசைந்து என்ற ஒரு வார்த்தைக்கு அடிப்படைக்கு விதியின் 5. அதற்குரிய எண்கள் 1, 7, 5, 9 1, 7, 5, 9 எல்லாம் கூட்டாக 50. அதனுடைய விதி என்பது 5. அப்போ அசைந்து என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5ஆம் இடம். அடுத்து தங்கப்பதக்கத்துக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கும் விதியின் 5. அதற்குரிய எண்களிலும் 7, 8, 1, 9, 7, 7, 1, 7 எல்லாம் கூட்டாக 50. அது கிரகத்தில் கழிச்சிட்டா மீதி 5. அப்போ தங்கப்பதக்கத்துடைய விதியின் 5. 5ஆம் இடத்தில் தான் எல்லாமே நல்ல சொற்கள் உருவாகி, நல்ல பொருளாதாரங்கள் உருவாகி வருகிறது. ஆனால் தங்கப்பதக்கத்துடைய விதியின் 5. அடுத்ததாக வெள்ளி பதக்கத்துக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்களிடம் விதியின் 9. அதற்குரிய எண்களிடம் 8, 4, 8, 9, 7, 1, 1, 7 எல்லாம் கூட்டா 45. அதோடைய விதி என்பது 9. வெள்ளி பதக்கத்துடைய விதியின் 9. 9ஆம் இடத்துக்கு வருகிறது வெள்ளி பதக்கம். அடுத்ததாக விருது என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்களிடம் 6, 5, 9 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ விருதோடைய விதியின் 2. அந்த 2ஆம் இடம் எதையும் சார்ந்து வரும். அதனால் ஏழைகளையும் காப்பாற்றும், நல்ல ஒரு வசதி படைத்தவர்களையும் காப்பாற்றும். அதாவது விருதோடைய விதியின் 2. விருது அனைத்து மக்களுக்கும் போகக்கூடிய, அதாவது 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு விதியின் 2. அந்த விருதுக்கு 2ஆம் இடம். அடுத்து உண்டியலுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய விதியின் 6. அதற்குரிய எண்களிடம் 3, 3, 6, 2, 1 எல்லாம் கூட்டினாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அதோடைய விதி என்பது 6. உண்டியலோட விதியின் 6. 6ஆம் இடம் தான் வருகிறது உண்டியல். ஏன்னா பல பேர் போடக்கூடிய இடம். பல பேர் ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்ட பொறுத்தளவு ஒரு தானமாக உண்டியல் காசு, பொற்காசுகள் எல்லாமே போடக்கூடியது. அதான் உண்டியலுடைய விதியின் 6ஆம் இடம். 6ஆம் இடம் பெரிய சங்கம் வருகிறது. அது யாருக்கும் சொந்தம் இல்லாத தெய்வத்துக்கு சொந்தம் அந்த உண்டியில் போடுற காசெல்லாம். அடுத்து அந்த வெற்றி விழாவுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய விதியின் 5. அதற்குரிய எண்களிடம் 8, 5, 9, 6, 4 எல்லாம் கூட்டா 32. அது கிரகத்தில் கழிச்சிட்ட மீது 5. அப்போ வெற்றி விழாவினுடைய விதியின் 5. 5ஆம் இடம் தான் வெற்றி விழா வருகிறது. வெற்றி விழா கொண்டாடக்கூடிய இடமே 5ஆம் இடம் தான். அடுத்து சிரிப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் விதியின் 7. அதற்குரிய எண்ணிடம் 4, 4, 6, 2 எல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. சிரிப்பு 7ஆம் இடம். சிரிப்பு 7ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அதனால் சிரிப்பு 7ஆம் இடம். அடுத்து கோபம். அந்த கோபத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கும் விதியின் 4. அதற்குரிய எண்ணிடம் 6, 9, 7 எல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்பது 4. அந்த கோபம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதி 4. 4ஆம் இடம் 4வது எண் சாணம் பொதுவாக 4ஆம் நம்பருக்கு கோவப்படும். அதனால் கோபத்துடைய விதி 4. அடுத்து பேச்சுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 1, 9, 5 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6.
பேசுகிறவங்களே அதை பேச்சுன்னு தான் பேசுவான். அதனால் வந்து பேச்சு பேசக்கூடிய வார்த்தைக்கு வந்து பேச்சு, இன்னொரு வார்த்தைக்கு விதியின் 6. அடுத்தது சமையல். சமையலுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணும் 3, 5, 2, 1 எல்லாம் கூட்டா 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ சமையல் வந்து குடும்ப சந்தை வருகிறது. சமையல் 2ஆம் இடம். அடுத்து அந்த வளையல். வளையலுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணம் 5, 2, 7, 1 எல்லாம் கூட்டாக்கா 10. அதோடைய விதி என்பது 1. அதனால் வந்து வளையலுக்கு வந்து விதியின் 1ஆம் இடம். அடுத்தது பட்டம். பட்டத்துக்கு 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 5. அப்போ பட்டத்தினுடைய எண்களிலும் 9, 2, 5, 7 எல்லாம் கூட்டாக 30, 23. அது கிரகத்தால் கழிச்சிட்டோம், மீது 5. அதனால் வந்து பட்டம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5. அடுத்து வந்து முனைவர். முனைவருக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்களிடம் 3, 4, 5, 9 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ முனைவருடைய விதியின் 3ஆம் இடம். அடுத்தது நேர்கோடு. நேர்கோடுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணு 9, 9, 6, 7 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ 4 நேர்கோடு வந்து 4ஆம் இடம் கேந்திரத்தில் வருகிறது. அதனால் வந்து நேர்கோட்டுடைய விதியின் 4. அடுத்து வந்து அடுக்கு. அடுக்குக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 7, 7, 3 எல்லாம் கூட்டா 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ அடுக்கு. அடுக்கு என்ற வார்த்தைக்கு விதியின் 9. அதாவது சந்திப்பு. அடுத்தது சந்திப்பு. சந்திப்புக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 3, 5, 8, 6, 2 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ சந்திப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. 6ஆம் இடம் சந்திப்பு வருகிறது. அடுத்தது வெப்பம். வெப்பத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்களிடம் 8, 6, 9, 7 எல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்பது 3. அப்போ வெப்பம். வெப்பம் என்ற வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். அடுத்தது வந்து படையப்பா. படையப்பாவுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய விதியின் 6. அதற்குரிய எண்கள் தான் 9, 9, 2, 6, 7 எல்லாம் கூட்டா 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ படையப்பா என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அடுத்ததாக படைப்பு. படைப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிதம் 9, 9, 6, 2 எல்லாம் கூட்ட 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ படைப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. படையப்பா என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அது ஒரு வார்த்தையாக சொல்லுது படையப்பாங்கிறது. அடுத்ததாக படைப்பு விதியின் 9. 9ஆம் இடம் வருகிறது. அடுத்தது சினி. சினிக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணில் 4, 1 அது கூட்டாக்க 5. அப்போ சினி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 5ஆம் இடம். அடுத்தது வந்து லோக்சபா. லோக்சபாவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 8. அதற்குரிய எண்கள் 9, 7, 3, 7 எல்லாம் கூட்ட 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ லோக்சபாவுடைய விதியின் 8. அடுத்து வந்து கன்னிக்கிழி என்ற வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 1, 6, 1, 1, 7 எல்லாம் கூட்டா 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ கன்னிக்கழி. கன்னிக்கிழி பெண்ணுக்காக தான் ஆணுக்காக தான். கன்னிக்கிழினா கல்யாணத்தை பண்ணிடணும், அதான் கன்னிக்கிழி. கன்னிக்கிழிங்கிற வார்த்தைக்கு விதியின் 7. கன்னிக்கிழியோட விதியின் 7. அடுத்து வந்து புவனி. புவனிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 2, 5, 1, 8 எல்லாம் கூட்டாக்க 9, 7, 16. புவனி என்ற வார்த்தைக்கு விதியின் 7. 9, 7, 16. புவனியோட விதியின் 7. 7ஆம் இடம் வருகிறது புவனி. புவனிக்கு வந்து 7ஆம் இடம். அது டோட்டில் போடல நான். 9, 7, 16. புவனிக்கு வந்து 7ஆம் இடம். புவனி என்றால் பூ உலகமே குறிக்கிறது. ஆனால் அடுத்தது வந்து அவனி. அவனிக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணில் 1, 8, 1 இதெல்லாம் கூட்டாக இல்லை 1, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 7. அப்போ வந்து அவனியோட விதியின் 7. புவனிக்கு வந்து 8. 7ஆம் இடம். அவனிக்கு வந்து 7ஆம் இடம். புவனி அவனி ரெண்டுமே 7ஆம் இடம் தான். அடுத்து வந்து பூமி. பூமிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 9, 2 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ பூமி. பூமி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. 2ஆம் இடம் தான் பூமியை குறிக்குது. அடுத்து வந்து அருட்சக்தி. அருட்சக்தி என்றால் 5 எழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய அருட்சக்தி என்பது 5 எழுத்து மந்திரம். இங்கே 6 எழுத்து வருது.
ஆனால் அந்த 6 எழுத்துக்குரிய எண் 1 5 2 3 4 8 எல்லாம் கூட்ட 23. அதோடைய விதி என்பது 5. இப்போ அருட்சக்தி என்பது 5ஆம் இடம். அதுக்கு 5 எழுத்து மந்திரம் என்று பெயர். ஆனாலும் வந்து அருட்சக்தி விதியின் 5. அருட்சக்தி என்றால் 5 எழுத்து மந்திரம் என்று பெயர். அடுத்தது அஞ்சலி. அஞ்சலிக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 1 3 5 எல்லாம் கூட்டா 10. அதோடைய விதி என்பது 1. அப்போ அஞ்சலி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. அஞ்சலி என்றால் வணக்கம் தான். இருக்கு மந்திரம். அடுத்தது வந்து இருக்கு மந்திரம். அந்த இருக்கு மந்திரத்துக்கு வந்து எண்களிடம் இருக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து இருக்கு தான். இருக்கு என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் ஒரு 2 5 7 3 எல்லாம் கூட்டா 17. அதோடைய விதி என்பது 8. இப்போ இருக்கு என்ற வார்த்தைக்கு விதியின் 8. அப்போ இருக்கு என்ற மந்திரம் தான். அப்போ 8 மந்திரம் சொல்கிறாங்களா அதான். ஆனால் தாரகை என்ற 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 5 3 5 இலா கூட்டா 13. அதோடைய விதி என்னது 4. இப்போ தாரகை என்றால் விண்மீன். ஆனால் ஜாதக படைக்கும்போது நட்சத்திர அடிப்படையிலும் வார்த்தை அடிப்படையிலும் சாணத்து அடிப்படையிலுமே கிரகத்து அடிப்படையில் அமைந்துள்ளதால் தான் நாம் வந்து ஜாதக பலனுக்கு யோகத்தை தருகிறது. அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருப்பதால் எல்லாமும் நவக்கிரகத்தில் அமைந்துள்ளது. எல்லாம் 20 நட்சத்திரம் அடங்கியுள்ளது. இந்த எண்ணும் எழுத்தும் தான் நம் மனிதன் வந்து ஆட்டி வைத்து படிக்கிறது. அதனால் வந்து எல்லாமே அந்த கடவுள் செய்யலாம். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு இருப்பதால் இதை நான் தனிப்பட்ட முறையை உருவாக்கி இதை நான் ஆய்வு செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.